நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். தொழில்நுட்ப கோளாறு. PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வி. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-61 ராக்கெட் இன்று அதிகாலை 5:59 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. திட்டமிட்ட இலக்கில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் ராக்கெட்டின் 3வது அடுக்கு பிரிந்தபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் திட்டம் தோல்வியடைந்தது. ஆய்வுக்கு பின் விரிவான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட்டில் 1696.24 கிலோ எடை கொண்ட EOS-09 என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டிருந்தது. இது அதிநவீன பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகும். அனைத்து காலநிலைகளிலும் துல்லியமாக படங்களை எடுக்கும் திறன் கொண்டது. விவசாயம், கடல் வளம், வெள்ளம் கண்காணிப்பு, கடலோர பாதுகாப்பிற்கும் இந்த செயற்கைக்கோள் பயன்படும். பூமியில் எந்த ஒரு இடத்தையும் துல்லியமாக படம் பிடிக்கும் கேமரா கொண்ட செயற்கைக்கோள். இஸ்ரோ ஏவிய 101வது ராக்கெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் தமிழக அதிகாரி பாய்ச்சல். ஆபரேஷன் சிந்தூர் சீக்ரெட் பின்னணி. மத்திய அரசின் கேபினெட் செயலராக இருப்பவர் TV சோமநாதன். தமிழரான இவர் பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமான அதிகாரி ஆவார். இதற்கு முன் நிதி செயலராகவும் இருந்துள்ளார். மோடியின் திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர். இவரை அடுத்து இன்னொரு தமிழக IAS அதிகாரியும் பிரதமருக்கு நெருக்கமாகிவிட்டதுடன் மோடியின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் உள்ளார். அவர்தான் S. கிருஷ்ணன். 1989 கேடர் தமிழக IAS அதிகாரியான இவர் தமிழக நிதி செயலராக பணியாற்றியவர். தற்போது மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலராக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் கீழ் பணியாற்றுகிறார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது பிரதமர் மோடி அடிக்கடி கிருஷ்ணனை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் நடத்தினால் அதை எப்படி முறியடிக்க வேண்டும், நம் அரசு தகவல்களை எப்படி பாதுகாப்பது என பல விஷயங்கள் குறித்து இவருடன் விவாதித்துள்ளாராம் மோடி. ஆபரேஷன் சிந்தூரின் போது கிருஷ்ணன் அமைச்சகம் பல வேலைகளை செய்துள்ளது. எதிர்காலத்தில் AI தொழில்நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற உள்ளது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளாராம். மத்திய நிதித்துறை செயலராக வேண்டும் என்பது கிருஷ்ணனின் விருப்பம். ஆனால் தகவல் தொழில்நுட்ப துறையிலேயே பணியாற்றுங்கள், உங்கள் சேவை நாட்டிற்கு தேவை என சொல்லிவிட்டாராம் மோடி. மத்திய அரசு துறைக்கு மாற்றப்படுவதற்கு முன் கிருஷ்ணன் தமிழக தொழில்துறை செயலராக பதவி வகித்து வந்தார். நிதி, திட்டங்கள் உருவாக்கம், நிர்வாகம் ஆகியவற்றில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். கடந்த 2008 சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அதற்கு தீர்வு காணும் உயர்மட்ட ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் ஒருவராக கிருஷ்ணன் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா, ஸ்டாலின் ஆகியோருக்கு நம்பிக்கையான அதிகாரியாக இருந்த கிருஷ்ணன் தற்போது மோடிக்கும் நெருக்கமாகிவிட்டார். கம்பெனி வைத்து வேட்பாளர் பட்டியல் கூட்டணிக்கு திமுக கொடுத்த அதிர்ச்சி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, VCK, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. வரும் சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற திமுக திட்டமிட்டுள்ளது. அதற்கேற்ப ஒவ்வொரு தொகுதியிலும் பலமான வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக உள்ளது. எனவே இந்த ஆண்டு இறுதியில் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களிடம் செல்வாக்கு உள்ள நபர் யார் என்பது குறித்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. யாரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தொகுதிக்கு 3 பேர் பட்டியலை கட்சிக்கென பிரத்யேகமாக இயங்கும் ஆய்வு நிறுவனம் வாயிலாக திமுக சேகரித்து வருகிறது. இதேபோல் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட உள்ள தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியலும் திமுக தரப்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் அக்கட்சிகளின் சார்பில் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற விபரமும் அதில் இடம்பெற்றுள்ளது. அந்த பட்டியலை வழங்கி அதன்படி வேட்பாளரை நிறுத்துமாறு கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் பரிந்துரை செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ஒரு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அந்த கட்சி தலைமைதான் நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி எப்படி தேர்வு செய்ய முடியும் என்கிற சர்ச்சை எழுந்துள்ளது. தேர்தல் நெருக்கத்தில் இதுகுறித்த தகவல்களை திமுக தரப்பு கூட்டணி கட்சியினரிடம் சொல்லி நெருக்கடி கொடுத்தால் அதை ஏற்க கூட்டணி கட்சிகள் மறுப்பு தெரிவிக்கும். இதனால் தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்குள் பல குடைச்சல்கள் வர ஆரம்பிக்கும் என்கின்றனர் திமுக கூட்டணி கட்சி மூத்த நிர்வாகிகள்.
யார் அந்த தம்பி? திமுகவுக்கு அதிமுக நெருக்கடி. சென்னை அண்ணா பல்கலை மாணவிக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து திமுக அனுதாபியாக இருந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். மாணவியை அவர் மிரட்டும்போது சார் என குறிப்பிட்டு ஒருவருக்கு போன் செய்து பேசியதாக தகவல் வெளியானது. இதை வைத்து திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதே பிரச்சினையை சட்டசபையிலும் எழுப்பி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தனர். இந்நிலையில் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அவரைத் தொடர்ந்து திமுகவுடன் தொடர்புடைய தொழிலதிபர் ரதீஷ் என்பவரையும் அமலாக்கத்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை MRC நகரில் உள்ள அவருடைய வீட்டிற்கு சென்ற அமலாக்கத்துறையினர் அவர் அங்கில்லாததால் வீட்டை பூட்டி சீல் வைத்துள்ளனர். தற்போது இந்த பிரச்சினையை திமுகவுக்கு எதிராக அதிமுக கையில் எடுத்துள்ளது. திமுகவின் மிக முக்கிய பிரமுகருக்கு நெருக்கமானவராக இருந்து ரதீஷ் செயல்பட்டவர் என்பதால் யார் அந்த தம்பி என்ற கேள்வியுடன் மக்களிடம் அதிமுக பிரச்சாரம் செய்ய துவங்கியுள்ளது. ரதீஷ் எங்கே இருக்கிறார்? துபாய் சென்றுவிட்டதாக வரும் செய்திகள் உண்மையா? அப்படியென்றால் ரெய்டு வருமோ என்ற அச்சத்தில் தலைமறைவானாரா ரதீஷ்? முதல்வராலும் அவரது மகனாலும் தம்பி என்று அன்போடு அழைக்கப்படும் ரதீஷின் ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்ன? யார் அந்த தம்பி? எப்படி வந்தது இந்த தம்பிக்கு இவ்வளவு அதிகாரம்? இந்த தம்பி கைதாகும்போது தம்பியின் வசம் உள்ள திமுகவின் குடுமி சிக்கும். அப்போது பேசித்தானே ஆக வேண்டும் என அதிமுக கூறியுள்ளது. அமைச்சர்களின் அறிவிப்புகளுக்கு ஆகஸ்டுக்குள் அரசாணை. அதிகாரிகளுக்கு அரசு கேடு. தமிழக அரசின் பட்ஜெட் சட்டசபையில் மார்ச் 14 தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மார்ச் 24ஆம் தேதி முதல் ஒவ்வொரு துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. மானிய கோரிக்கையின் போது பேசிய அமைச்சர்கள் தங்கள் துறையில் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள புதிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டனர். அந்த பணிகளை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்களை அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரசு வட்டாரங்கள் கூறியதாவது: அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வரும் என்பதால் 1.5 மாதங்களுக்கு மேல் அரசு பணிகள் முடங்கும். முன்னதாக நவம்பர், டிசம்பரில் மழைக்காலம் என்பதால் பேரிடர் நிவாரணப் பணிகளில்தான் பலரும் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளது. எனவே இந்த ஆண்டு மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர்கள் அறிவித்த அறிவிப்புகளை விரைந்து செயலாக்கத்திற்கு கொண்டுவர வேண்டும். மொத்த அறிவிப்புகளில் அரசிடம் அனுமதி பெற வேண்டிய பணிகளுக்கு விரைவில் அது குறித்த அறிக்கையை துறை செயலர்களுக்கு அனுப்பி நிதித்துறை முதல்வர் ஒப்புதல் பெற்று வரும் ஆகஸ்டுக்குள் அரசாணைகள் வெளியிட வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் துறை தலைவர்களை ஒப்புதல் அளிக்கக்கூடிய பணிகளுக்கு சக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அவற்றை விரைவாக துவங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் கூறின. கிணற்றுக்குள் பாய்ந்த வேன் 5 மணி நேர தேடுதலுக்கு பின் மீட்பு. 5 பேர் பரிதாபம். கோயம்புத்தூரிலிருந்து ஒரு குடும்பத்தினர் சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளன் விலை சர்ச் பிரதிஷ்டைக்காக அவர்களது சொந்த வேனில் வந்துள்ளனர். மாலை 4 மணியளவில் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் எதிர்பாராத விதமாக கார் விழுந்தது. இதில் காரில் இருந்த ஒரு குழந்தை உட்பட 8 பேரும் கிணற்றுக்குள் மூழ்கினர். காருக்குள் இருந்த சைனி, கிருபாகரன், ஜெனிட்டா, எஸ்தர் ஆகிய 3 வெளியே தப்பித்து வந்துள்ளனர். அந்த வழியாக சென்றவர்களும் நடந்த விவரத்தை கூறி எழுதனர். மோசஸ், வசந்தா, ரவி, ஹெட்சியா, கிருபா, 1.5 வயது குழந்தை ஆகிய 5 பேரும் உள்ளே சிக்கிக் கொண்டனர். தடுப்புச் சுவர் இல்லாத அந்த கிணறு 50 அடி ஆழம் கொண்டது என்பதால் கிராம மக்கள் இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. JCB மூலம் அவர்களை மீட்பதற்கான பணிகள் நடந்தன. தீயணைப்பு வீரர்கள், முத்துக்குளி வீரர்கள் இறங்கி தேடுதல் வேட்டையில் இறங்கினர். 5 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின் ஆம்னி வேன் மீட்கப்பட்டது. 5 பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. இறந்தவர்களில் 50 வயது மோசஸ், இவரது மனைவி 49 வயது வசந்தா, 60 வயது ரவி மற்றும் அவரது மனைவி ஹெட்சியா கிருபா, 1.5 வயது குழந்தை ஸ்டாலின் என்பது தெரியவந்துள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். திமுக கவுன்சிலர் உட்பட 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. பைனான்ஸ் ஆபீஸில் கும்பல் வெறி செயல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியின் 6வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் பாபு. இவரது தந்தை மணி பழைய பஸ் நிலையம் அருகே விடுதி மற்றும் பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். பைனான்ஸ் ஆபீஸில் மணி இருந்தபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் 4 பேர் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். பணம் தர மறுத்த மணி அவர்களிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது அந்த கும்பல் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மணியை வெட்டியுள்ளனர். திமுக கவுன்சிலர் பாபு அவர்களை தடுக்க முயன்றுள்ளார். அப்போது அவருக்கும் வெட்டு விழுந்தது. மர்ம நபர்களை தடுக்க முயன்ற சுரேஷ், ஜெகன் ஆகியோரும் வெட்டப்பட்டனர். கவுன்சிலர் பாபு, தந்தை மணி அங்கிருந்து தப்பிக்க முயன்ற போது பின்தொடர்ந்து சென்று வெட்டிய கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது.
படுகாயமடைந்த 4 பேரும் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பலத்த காயமடைந்த கவுன்சிலர் பாபு, அவரது தந்தை மணி ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.